Good day to you all. In our last video, I taught you how to use be form in making questions and making the questions in present tense. It is in present continuous tense, simple present tense, and past tense, future tense. So, English is concerned, it's well set up language. So, we don't have any problem in making questions. Always remember, it's like a formula. When you are making a question, there are two types of questions. One is starting with the question words. Question words like what, where, when, like those words. Other one is starting with helping verbs like do, does, did, will. Other one is starting with be form, am, is, are, was, were. So there are a number of types in making questions. But whatever the question type may be, we have to now when you are starting the question with the question word, first is the question word, then the helping verb, then subject. This is how we are making the question. Because answering is easy, as I told you earlier in my videos. Answering the question is easy, right? Making question is the difficult work. Therefore, now, what is your name? We are simply asking a name of a person. What is your name? உங்களுடைய பெயர் என்ன? இதில் தமிழை பொறுத்த வரைக்கும் இஸ்ன்ற சொல்லுக்கு தேவைப்படையில்லை. ஆனால் இங்கிலீஷில் உங்களுடைய பெயர் என்னவாக இருக்கிறது, அந்த இஸ்ன்றது இல்லாட்டி வசனம் முழுமையடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வாட் யுவர் நேம்னு சொல்லல, அது வாட் இஸ் யுவர் நேம். அதே போல் இறந்த கால கேள்வி என்று கேட்கும்போது நீ எங்கே போனாய், வேர் டிட் யூ கோன்னு சொல்கிறோம். வேர் டிட் யூ கோ. நீ வழக்கமாக எங்கே போவாய், வேர் டூ யூ கோ. வேர் டூ யூ கோ டெய்லி. இது வளமையாக நடக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் டூ போட்டு கேட்குறோம். இறந்த கால கேள்வியை கேட்கும்போது டிட் போட்டு கேட்குறோம். எதிர்கால கேள்வி, நாளைக்கு நீ எங்கே போவாய், வேர் வில் யூ கோ டுமாரோ. So now we understand there is a system in making question. First we are putting the question word. முதலாவதாக question word போடுறோம். அதுக்கு பிறகு காலத்துக்கு ஏற்ற போல am, is, are, do, does, will, can, could, must தேவையான ஹெல்பிங் வெப்பை இணைச்சிக்கொண்டு பிறகுதான் அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது பெயராக இருக்கலாம், என்னவாத ஒரு எழுவாயை புகுத்துறோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் வினைச்சொல்ல கேட்குறோம். இதில் தான் வினைச்சொல் சப்ஜெக்டுக்கு பிறகுதான் verb வருது. இந்த வினைச்சொல் கோ, கம், ஈட் என்ற சொல்லு அது நிகழ்கால கேள்வியாக இருக்கும்போது what are you doing, where are you going, நீ எங்கே போகின்றாய், where are you going, நீ எப்போது போகின்றாய், when are you going, நீ ஏன் போகின்றாய், why are you going, நீ யாருடன் போகின்றாய். இந்த யாருடன் என்ற சொல்லை போடும் பொழுது நாங்கள் தமிழில் சேர்த்து போடுறோம் யாருடன். ஆனால் இங்கிலீஷில் நாங்கள் வித் ஹூம் என்ற சொல் இருந்தாலும் கூட வித் ஹூம் தான் யாருடன் என்றதுக்குரிய சொல்லு. ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச்சு வழக்கில் நாங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தும் போது வித் ஹூம் ஆர் யூ கோயிங் என்று கேட்கறது வழக்கம் இல்லை. நாங்கள் பாய்ப்போம் ஹூ ஆர் யூ கோயிங் வித், ஹூ are you going with. இந்த இப்படி தான் நான் இந்த வித் என்ற சொல்ல இறுதியில் பயன்படுத்துகிறேன். அப்போ நீ யாருடன் போகின்றாய், who are you going with. நீ யாருடன் போனாய் என்று கேட்கும்போது இதை இறந்த காலமாக்குறோம். நீ யாருடன் போகின்றாய், who are you going with. நீ யாருடன் போனாய், who did you go with. இந்த டிட்டை போட்டணும் இறந்த காலமாக்கு. நீ யாருடன் போவாய், who will you go. அந்த ஆ போடுறபடியாவது நீங்கள் ஐஎன்ஜி verb வருது.
மற்ற டிட்டோ வில்லோ போடும்போது ஐஎன்ஜி போட்ட வேர்ப் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். அதை போடாமல் வேர்ப் ஸ்டெம்மை தான் போட வேண்டி வரும். ஹூ ஆர் யூ கோயிங் வித், நல்லா கவனிங்க, ஹூ ஆர் யூ கோயிங் வித். ஆனால் இறந்த கால கேள்வி ஹூ டிட் யூ கோ வித், ஐஎன்ஜி போடப்படாது இந்த டிட் போடும்போது. அதாவது பி ஃபார்ம் வரும்போது தான் ஐஎன்ஜி வேர்பை பயன்படுத்தணும். ஹூ ஆர் யூ கோயிங் வித், ஹூ இஸ் ஹீ கோயிங் வித், அவன் யாருடன் போகின்றான். ஹூ இஸ் ஹீ கோயிங் வித், அவனது ஹீயை போடுறான். ஹீ போடுறபடி இங்கே இஸ் வரும். இதில் ஹீ வந்தால் இங்கே இஸ் போட வேணும். ஹூ இஸ் ஹீ கோயிங் வித், அவன் யாருடன் போகின்றான். ஹூ ஆர் யூ கோயிங் வித், நீ யாருடன் போகின்றாய். நாங்கள் யாருடன் போகின்றோம். ஹூ ஆர் வி கோயிங் வித், we are, you are, they are. அதை படமாய் கொண்டால் உங்களுக்கு இருக்கும். he is, she is, it is. இதில் I என்ற சொல்லு வந்தால் நான் யாருடன் போகின்றேன். who am I going with, who am I going with. ஆகவே நீங்கள் இந்த யாருடன் who are you going with என்ற சொல்ல நீங்கள் பின்னுக்கு போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள். where are you coming from. இருந்துன்றதுக்கு இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு, ஃப்ரம் என்ற சொல்ல பயன்படுத்துவோம். இருந்து ஃப்ரம். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ஜாஃப்னா, ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம் கேண்டி, தே ஆர் கம்மிங் ஃப்ரம் கொலம்பு. கொழும்பில் இருந்து, கண்டியில் இருந்து என்று சொல்லும் பொழுது ஃப்ரம் பாவிக்கிறோம். ஆனால் கேள்வி கேட்கும் பொழுது ஃப்ரம் வேர் ஆர் யூ கம்மிங்னு கேட்கலாம், அல்லது வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம். இந்த ஃப்ரம் என்ற ப்ரெப்போசிஷன், இதில் ப்ரெப்போசிஷன் என்று சொல்லுவோம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் ப்ரெப்போசிஷனை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த ப்ரெப்போசிஷன்ஸ் பொதுவாக கடைசியில் போடப்படுது. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள், யாரை பற்றி, பற்றி என்றதை நாங்கள் எபவுட் என்று சொல்ல பயன்படுத்துகிறோம். அப்போது கேள்வி கேட்கும்போது எபவுட் ஹூம் என்று கேட்காமல் எபவுட் ஹூம், யாரை பற்றி. இதை நாங்கள் உடைச்சு இந்த எபவுட் ஹூம் தான் யாரை பற்றி. இது நாங்கள் யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட், யாரை பற்றி. இந்த ப்ரெப்போசிஷன் பின்னுக்கு வருது. அபவுட் ஹூம் ஆர் யூ டாக்கிங்னு கேட்குற வழக்கம் இல்லை. ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட். எங்கிருந்து வருகிறீர்கள். வேர் ஆர் யூ coming from, where are you coming from. இதே கேள்வி நாங்கள் இறந்த காலத்தில் கேட்கும்போது இதை மாற்ற, இதுதான் காலத்தை காட்டுற சொற்கள். இதை மாற்ற காலம் மாறும். தமிழ் சொற்கள் மாதிரி விகுதி வந்தீர்கள், வருகிறீர்கள், வருவீர்கள் என்ற அந்த சிக்கல்கள் இங்கிலீஷாக இல்லை. காலத்தை மாத்திரன்னா இங்கே கை வைக்குவோம். இப்போ யாருடன் வந்தீர்கள். who did you come with, who did you come. இங்கே கம்மிங் வராது, உங்களுக்கு தெரியும். டிட் வரதால ஐஎன்ஜி போட இயலாது. who did you come with, யாருடன் வந்தீர்கள். யாரை பற்றி நீங்கள் கதைத்தீர்கள், அது இறந்த காலமாக இருக்கிற. who did you talk, ஐஎன்ஜி போடக்கூடாது. who did you talk about. இந்த காலத்தை காட்டுகிற சொற்களை கவனமாக பயன்படுத்த வேணும். பி ஃபார்ம் வரும்போது இங்கே ஐஎன்ஜி போடப்படுது. மற்ற ஏனைய ஹெல்பிங் வேர்ப்ஸ் டூ, டஸ், இப்படியான ஹெல்பிங் வேர்ப் போடும்பொழுது நீங்கள் ஒரு காலமும் ஐஎன்ஜி வேர்பை கொண்டு வந்து சேர்க்கப்படாது. ஹூ, டூ, டஸ், டிட், வில், கேன், மஸ்ட், ஷுட், வுட், குட் போன்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும்போது நீங்கள் நினைக்க வேண்டிய சொல்லு வேர்ப் ஸ்டெம் என்று சொல்லப்படுகிற சொற்கள். ஸ்டெம் வினை அடி என்று சொல்கிறாங்க. உதாரணம் கோ, கம், ஈட், பிளே, இதுதான் அடி வினை சொற்கள். வேர்ப் ஸ்டெம் வினை அடி என்று சொல்லலாம். இதில் இருந்தால் வினை சொற்கள் வேறு வேறு வடிவங்களுக்கு போகுது. ஆனப்படி இதை நாங்கள் வேர்ப் ஸ்டெம் என்று வச்சுக்கொள்கிறோம். ஸ்டெம் என்றது பொதுவாக மரத்தினுடைய அடித்துண்டையும் நாங்கள் ஸ்டெம் என்று தான் சொல்லுவோம். அப்போ இது வினை அடியாக காணப்படும். இந்த கேள்வி சொற்களை, இந்த ஹெல்பிங், இதுதான் ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்று நாங்கள் சொல்கிறது. இதுதான் காலத்தை மாற்றி கொடுத்து கொண்டு போகும். தமிழ் மாதிரி வந்தாய், வருகிறாய், வருவாய், வருவாள், வந்தான், விகுதியை மாற்ற தேவையில்லை. காலத்துக்கு ஏற்ற போல் நிகழ்காலத்துக்கு டூ, டஸ் போடுங்க. இறந்த காலத்துக்கு டிட் போடுங்க. எதிர்காலம் வில், முடியும், வேண்டும்,
இப்படியான சொற்களுக்கு ஏற்றாப்போல் நாங்கள் இந்த சொற்கள் டூ, டஸ், டிட், வில், கேன், மஸ்ட் இதெல்லாம் போடுவோம். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இந்த சொற்கள் வருமா இருந்தால் அதோட சேரக்கூடிய வினைச்சொல் பேஸ் வேர்டாக இருக்கணும். அதாவது வேர்ப் ஸ்டெம் என்று சொல்லப்படுகிற வினை அடியாக இருக்கணும். அதே நேரம் பி ஃபார்மை நாங்கள் பயன்படுத்தும் போது பி ஃபார்ம் என்று நான் சொல்கிறது am, is, are, was, were அந்த சொற்கள் இங்கே வருமா இருந்தால் ஹெல்பிங் வேர்ப்ன்ற இடத்துல ஐஎன்ஜி போடணும். உதாரணத்துக்கு பாருங்கள், who are you talking, இங்கே வந்தபடியால் who are you talking. இங்கே did வந்தபடியால் who did you come வினைச்சொல்லின் அடிப்பகுதி. இது ஒரு சின்ன விஷயம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் கிராமட்டிக்கலாக பேசுகிறது தான் நல்ல இங்கிலீஷ். அப்படி நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே என்று சொல்லி போட்டு ப்ரோக்கன் இங்கிலீஷ் பேசப்படாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். டூ எங்கே போடுறது, டஸ் எங்கே போடுறது, அதையும் நல்லா திருப்பி இருக்கா சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள், where are you working என்று கேட்கல, where do you work. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள், where do you live. இப்படியான சம்பவங்களை நாங்கள் டூவை தான் பயன்படுத்தோம். அதே நேரம் இன்னொரு நபரை பற்றி கேட்கும்போது இதை மாற்றுவோம். இப்போ உங்களுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறார் என்ற கேள்விக்கு நீங்கள் where does your father work. அப்பா கேஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்ல தேவையில்லை, where does your father work. ஆனால் அதுக்கு ஆன்சர் சொல்லும்போது தான் மை ஃபாதர் ஒர்க்ஸ் எஸ் சேர வேணும் இந்த இடத்துல. ஏன் டஸ் வர்ற கேள்விகளுக்கு தான் எஸ் இங்கே விடும். இது டூ வர்ற கேள்வி, where do you work. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கடந்த காணொளிகளில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஐ, வி, யூ, தே அல்லது ப்ளூரல் நவுன்ஸ் வர இடத்துல இந்த டூவை பயன்படுத்தும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஐ, வி, யூ, தே, ப்ளூரல் இப்படியான நவுன்ஸோட டூ போடுவோம். ஹீ, ஷீ, இட், ஃபாதர், மதர், பிரதர், டாக், கேட் இப்படியான சொற்கள் வரும்போது எழுவாயாக டஸ் போடுவோம். 2 தினங்களுக்கு இருக்குது. தமிழ் மாதிரி நிறைய இல்லை, 2 சொல்லு நிகழ்கால கேள்விகளுக்கு டூ, டஸ். இறந்த காலையில் ஒரே ஒரு சொல்லுத்தான் இருக்கு. அப்போ திரும்ப ஒருக்கா பார்ப்போம். இந்த ஒரே கேள்வியை நான் எல்லா காலத்திலையும் எழுதுகிறேன், உங்களுக்கு அப்போ குழப்பம் தீரும். நீங்கள் எங்கே போகின்றீர்கள், where are you going. அது இப்போ ஒருவர் போகும்போது நீங்கள் கேட்கலாம், where are you going, எங்கே போகின்றீர்கள், எங்கே போய் கொண்டிருக்கின்றீர்கள். இது இப்போ நடக்கிற கேள்வி. இதே கேள்வியை நாங்கள் எதிர்காலத்துக்கும் பயன்படுது. நீங்கள் நாளைக்கு எங்கே போகிறீர்கள் என்றாலும் நீங்கள் இதே மாதிரியே கேட்கலாம், where are you going tomorrow. இது நவுக்கு பதிலாக டுமாரோ பாவிக்கலாம். தமிழிலையும் அதே போல் நீங்கள் இப்பொழுது எங்கே போகிறீர்கள், நாளைக்கு எங்கே போகிறீர்கள் கேள்வியில் ஒரு மாற்றமும் செய்யாமல் இப்பொழுது நாளை என்ற சொல்ல போடலாம். ஆனால் இதே கேள்வியை ஒருவர் வழக்கமாக ஒரு இடத்துக்கு போகிறார், அதை பற்றி கேட்கும் பொழுது நீங்கள் வழமையாக காலையில் எங்கே போவீர்கள் என்று கேட்குறோம். தமிழை பொறுத்தவரை நீங்கள் காலையில் எங்கே போவீர்கள். ஆனால் இங்கிலீஷில் அதுக்கு வழமையாக நடக்கிற கேள்வியாக இருந்தால் where do you goன்னு கேட்கும். where do you go in the morning. காலையில் வழமையாக எங்கே போகிறீங்க, மார்னிங், MORNING. இது டூ போடுறோம். இது யூஷுவலாக நடக்கிற விஷயமா இருந்தால் தான் யூஷுவல் அல்லது ஹெபிச்சுவல் என்று சொல்கிறோம். ஹெபிச்சுவல் என்றாலும் வழமையாக நடக்கிற விஷயங்கள். யூஷுவல் அல்ல ரூட்டீன் விஷயங்களுக்கு நாங்கள் டூ போடுவோம். நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுவீங்க, அது வழமையாக நடக்கிற விஷயத்தை கேட்குறோம். வாட் டூ யூ ஈட், வாட் டூ யூ ஈட் இன் த மார்னிங். இது வழமையாக நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவு. பட் ஒரு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கேட்கணும், வாட் ஆர் யூ ஈட்டிங்னு கேட்கணும். வாட் ஆர் யூ ஈட்டிங் இது வழமையாக சாப்பிட்றது. ரெண்டுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது, பாவிக்கிற சந்தர்ப்பம் வித்தியாசம். வழமையாக நடக்கிற விஷயங்களுக்கு டூ போடுவோம். அதே நேரம் இந்த இந்த எழுவாயை நாங்கள் இன்னும் ஒரு நபர் ஹீ என்ற சொல்ல மாற்றும் போது இது மாறும். இது டூ டஸ் ஆக மாறும். இதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி.
இதில் அவன், அவள், அது, அப்பா. உங்களுடைய அப்பா வழமையாக என்ன காலையில் சாப்பிடுவார்? வாட் டஸ் யோர் ஃபாதர் ஈட் இன் த மார்னிங்? நீ என்ன சாப்பிடுவாய்? வாட் டூ யூ ஈட் இன் த மார்னிங்? இப்படி இந்த சிக்கல்களை நாங்கள் தீர்த்து கொண்டால் அது இறந்த காலத்தில் இந்த சிக்கல் வராது. என்னென்னா ஒரே ஒரு சொல்ல தான் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறான். நீ எங்கே போனாய்? வேர் டிட் யூ கோ? அவன் எங்கே போனால் வேர் டிட் ஹீ கோ? அவள் எங்கே போனால் வேர் டிட் ஷீ கோ? தமிழில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸ் மிகவும் இலகுவானது. காரணம் ஒரே ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான் அங்கே காணப்படுது, டிட் என்ற சொல்லு. இறந்த காலத்தில் நடந்த எந்த விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்குறதாலும் டிட் மட்டும் பாவீங்க. எங்கே போனாய்? வேர் டிட் யூ கோ? என்ன சாப்பிட்டாய்? வாட் டிட் யூ ஈட்? எப்போ வந்தாய்? வென் டிட் யூ கம்? அவன் ஏன் வந்தான்? வை டிட் ஹீ கம்? அவள் எப்பொழுது வந்தாள்? வென் டிட் ஷீ கம்? அந்த டிட் என்ற சொல்லு போதுமாக இருக்கும் பாஸ்ட் டென்ஸில். ஆனால் நிகழ்காலத்தில் வழமையாக நடக்கிற கேள்வி கேட்கும்போது டூ டஸ் என்ற 2 காணப்படுது. அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் டூவா டஸ்ஸாண்டு சரியாக தெரிவு செய்யணும். அது இலகுவானது. டூ பாவிக்க வேண்டிய சொற்கள் இந்த ஐ, வி, யூ, தே அல்லது ப்ளூரல் நவுன்ஸ் பன்மை சொற்களாக வந்தால் நீங்கள் இதில் டூ தான் பாவிக்க வேண்டும். அதே நேரம் டஸ் என்ற சொல்ல பாவிக்கலாம். ஹீ அவன், அவள், அது, ஒரு நபர் ஃபாதர். இப்படி ஒருமை சொற்கள் வரும் பொழுது நாங்கள் டஸ்ஸை போடுவோம். இதே போல் நாங்கள் இதை எதிர்கால கேள்வியாக மாற்றும் போது நீங்கள் நாளைக்கு எங்கே போவீர்கள்னு இதை மாற்றினா வில். அப்போ எதிர்காலத்துக்கு வில் இருக்குது. டிட்டுக்கு பதிலாக வீலில் போட்டால் எதிர்காலமாக மாறும். அப்போ உங்களுக்கு கேள்வி ஆகிற சொற்கள் தமிழ் மாதிரி நிறைய விகுதிகள் கிடையாது. நிகழ்காலமாக டூ டஸ், டூ அல்லது டஸ். இறந்த காலம் டிட், எதிர்காலம் வில். அவ்வளோதான். இதுதான் பேசிக்காக நாங்கள் பயன்படுத்த சொல்லுவோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் வருவீங்க? வாட் டைம் வில் யூ கம் டுமாரோ? வாட் டைம் எத்தனை மணிக்கு? வாட் டைம் வருவீங்க? வாட் டைம் வில் யூ கம் டுமாரோ? நேற்று எத்தனை மணிக்கு வந்தீங்க? வாட் டைம் டிட் யூ கம் எஸ்டர்டே? வாட் டைம் டிட் யூ கம் எஸ்டர்டே? வழமையாக நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? வாட் டைம் டூ யூ கம் யூஸ்வலி? யூஸ்வலி என்ற சொல்ல நாங்கள் சரியாக பயன்படுத்த பழகணும். அதுக்கு பொருத்தமான இடம் வினைச்சொல்லுக்கு முன்னால் பாவிக்க சொல்கிறாங்க. கிராமர் புக்ஸில் நீங்கள் பார்த்தா தெரியும். யூஸ்வலி, சம்டைம்ஸ், ஆஃபன் போன்ற இப்படியான அந்த டைம் அட்வர்ப்ஸ் என்று சொல்கிறது. இந்த சொற்களை நீங்கள் பயன்படுத்தும் போது வினைச்சொல்லுக்கு முன்னால் வாட் டைம் டு யூ யூஸ்வலி கம்? ஐ யூஸ்வலி கம் அட் 10 o'clock. ரைட்? அப்போ இப்படியான சொற்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தப்படலாம். டூ, டஸ், அதே போல் டிட், வில். மற்றது உங்களுக்கு அதை தவிர உங்களுக்கு மஸ்ட் என்ற சொல்லையும் பயன்படுத்தலாம். இது கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை கொடுக்கிறது. நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே போக வேண்டும்? வாட் டைம் மஸ்ட் யூ கோ தேர்? போவீர்கள், வில் யூ கோ தேர்? வாட் டைம் வில் யூ கோ தேர்? போவீர்கள். வாட் டைம் டிட் யூ கோ தேர்? போனீர்கள். நீங்கள் எத்தனை மணிக்கு போக வேணும்? வாட் டைம் மஸ்ட் யூ கோ தேர்? வேண்டும் என்ற கருத்தை கொடுக்குற சொல்லுக்கு தான் வேண்டும். சில பேர் மஸ்ட்டுக்கு பதிலாக வாண்ட்டை யூஸ் பண்ண பார்க்க நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். மஸ்ட்டுக்கு பதிலாக வாண்ட் என்ற சொல்ல போடக்கூடாது. வாண்ட் என்றது ஒரு தேவையை குறித்தது. எனக்கு ஒரு பேனா வேணும், ஐ வாண்ட் அ பென். அதுக்கு தான் வாண்ட் போடலாம். வாட் டைம் அது விருப்பம் என்ற கருத்துக்கு நீங்கள் எத்தனை விரும்புகிறீங்க? வாட் டைம் டூ யூ வாண்ட் கோ? இந்த வாண்ட்ன்றது பேசுகிற ஆங்கிலத்தில் வான் என்று பயன்படுத்துகிறோம். வாட் டைம் டூ யூ வாண்ட் கோ? அந்த வான்ன்றது லேட்டஸ்ட்டாக இப்போ இலங்கையிலையும் பரவலாக பயன்படுத்தப்படுது அமெரிக்கன் ஸ்டைலில். வாட் டைம் டு யூ வாண்ட் கோ தேர்? ஆனால் சாதாரண ஆங்கிலத்தில் நாங்கள் இலங்கையில் வாட் டைம் டூ யூ வாண்ட் டு கோ தேர்? நீங்கள் இத்தனை போய் போக விரும்புகிறீங்க. ஆனால் நீங்கள் கட்டாயம் எத்தனை போக வேண்டும் என்றால் அது மஸ்ட். நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும்? வாட் மஸ்ட் யூ ஈட்? உங்களோட பாடியை நீங்கள் நவ் யூ ஆன் டயட், நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க, ஃபுட் கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ டாக்டர்கிட்ட கேட்குறீங்க, டாக்டர் நான் என்ன சாப்பிட வேணும்? அதுக்கு வாண்ட் பாவிக்கலாது, மஸ்ட். தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பேனா வேணும் என்று சொல்லணும், அதுக்கு மஸ்ட் பாவிக்கிறது இல்லை, ஐ வாண்ட் அ பென். ஆனால் நீங்கள் நாளை கட்டாயமாக வர வேண்டும், யூ மஸ்ட் கம். நான் ஏன் வர வேண்டும்? வை மஸ்ட் ஐ கம். எப்போ வர வேண்டும்? வென் மஸ்ட் ஐ கம். அப்போ மஸ்ட்டுக்கு பதிலாக வாண்ட்டை போடவே இல்லாது. அது வேறு மீனிங், இது வேறு மீனிங். So today's video I think would have been helpful to you to improve your
making questions. So learn these systems and write more and more questions on every tense. In the next video, we will see how to do activities using these helping verbs. Thank you for watching.